எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்ல உளுந்து வடை கல்லில் ஆட்டி செய்ய போறேங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, 1/2 கிலோ உளுந்து எடுத்து இதை வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பருப்பு கழுவிட்டு எடுத்தாச்சு. இப்போ ஆட்டிக்கலாங்க. ஆட்டாங்கல்ல பாதி கொட்டிட்டு நல்லா நைஸா ஆட்டி எடுத்துக்கலாம். உரல்ல ஆட்டி செஞ்சாலே உளுத்த வடை சூப்பரா பஞ்சாட்டம் சூப்பரா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும், பஞ்சாட்டமும் இருக்கும். இது ஆட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஆட்டிக்கிட்டா அது ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும், தண்ணி சேர்த்தாம. சூப்பரா கொஞ்ச நேரத்துக்கு இந்த கல்லுல மை என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. என்னடா அது? என்னது? உளுந்து வடை. உளுந்து வடையா? ஆமா, உளுத்த வடை. உளுத்த வடை. அதுக்கு என்ன பண்ணுங்க? உட்காருங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. என்ன ஆட்டுமா? ஆட்மான்ட்டு அங்க சேர் போட்டு உட்கார்ந்தா பாக்குறது ஒரு வேலை தானே. பாக்குறது ஆட்டுறது பாருங்க, கல்லையே எவ்வளவு சூப்பரா ஆட்டுறேன். சர்க்கரை அள்ளி கொடுத்தா என்னது? சர்க்கரையா? சர்க்கரை போட்டேன், சும்மா 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆட்டினா தான் டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகே, போடும். நான் ஏற்கனவே டேஸ்டுக்காக உப்பு 1 பிஞ்சு அளவு சர்க்கரையும் போட்டேன். இப்போ நல்லா நைஸா ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து வடை உனக்கு வேணுமா வேண்டாமா? உளுந்து வடை இனிப்பு எனக்கு வேண்டாம், காரமா போட்டா நல்லா இருக்கும். காரமா போண்டா தான் செஞ்சு தருவேன். அப்படி போடுவாங்கல்ல மெது வடையா? மெது வடை உனக்கு இன்னொரு நாளுக்கு தான். சரி சரி. இன்னைக்கு இனிப்பு மஞ்சது எப்படின்னா, நல்லா சர்க்கரை போட்டு ஆட்டின பின்னாடி அப்படி தண்ணியில போட்டா அப்படி மிதக்கணும். மிதந்துச்சுன்னா அதே மாதிரி எண்ணெயில போட்டா மிதக்கும், சூப்பரா இருக்கும். மணியாரம் அவ்வளவுதான், ஆட்டி வச்சு. சரி, இதுக்கு மேல வலிச்செடுத்து கொண்டு போய் பலகாரம் சொல்றோம். உளுத்த வடைக்கு எந்த அளவுக்கு நைஸா ஆட்டுறோமோ அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கும். இது ஆட்டுறதெல்லாம் பெருசு இல்ல, இந்த கல்ல கழுவுறது பெருசு. ஒவ்வொரு டைமும் நான் சமையல் செய்யும் போது விரவு குழந்து கொடுத்துடணும். கோழிய கூப்பிட்டு விடுங்க, போடுங்க. சூப்பரா மாவாட்டி எடுத்தாச்சு. கல்லுல சோடா போட்டுக்கலாம். சோடா போட்டோன்னா இப்படி கலக்கி எடுத்துக்கணும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடு எறிச்சு. உளுத்த வடை தட்டி போட்டுக்கலாம். உளுத்த வடை போட்டா அப்படி மேல எகிரி வரணும். எண்ணெயில போடும்போது மேல சல்லுன்னு இப்படி எகிரி வரணும். அப்பதான் பந்து மாதிரி சூப்பரா இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பாருங்க, உளுத்த வடை இப்படி மிதக்கணும். பாருங்க, இப்போ எல்லா பக்கமும் ஈவனா வேவணும். அனல் மட்டும் கம்மியா வச்சுதாங்க உளுத்த வடை போடணும். மத்த பலகாரம் மாதிரி அனல் அதிகமா வைக்க கூடாது. அப்பதான் இப்படி பாருங்க, இப்படி புசு புசுன்னு பந்து மாதிரி எந்திரிக்கும். லேசான அனல்ல மிதமான தீயில அப்படி வேக வச்சு எடுத்தா அப்படியே ப்ரௌன் கலரா சூப்பரா வருங்க வடை. சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும், அப்படியே பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். பாருங்க.
வேக வச்சு எடுக்கணுங்க உளுத்தோட. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு கலரா எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. உளுத்தோட இப்படிதாங்க போடணும். அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும், சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும். உளுத்தோட இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க சூப்பரா உளுந்து வடை இனிப்போட ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாருங்க இந்த சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டான இங்க பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க. கல்லல ஆட்டி செய்யறதுக்கும் மிக்சியில செய்யறதுக்கும் இதுதாங்க வித்தியாசம். கல்லல ஆட்டி செஞ்சாலே இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வரும். உளுந்து வடைன்னா பார்த்தா பஞ்சு மாதிரியே இருக்கும். அவ்வளவு சூப்பரா டேஸ்டா இருக்கும். இதுதான் கல்லல ஆட்டி செய்யறது. ஓகேங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்ங்க.